கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன செய்திருக்கிறார்கள்? சிலுவையில் அறைந்திருக்கிறார்களாம். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷன் மீண்டும் இறங்கி வர முடியுமா? பிறருடைய ஒத்தாசை இல்லாமல், உதவி இல்லாமல் இறங்கி வர முடியுமா? அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ சிலுவையை விட்டு இறங்கி வரணும்னா என்ன அர்த்தம்? சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷன் திரும்பி வர முடியுமா? இறங்கி வர முடியுமா? வர முடியாது. ஒருத்தருடைய ஒத்தாசை இருந்தால் தான் கீழே இறங்க முடியும். இப்போ நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் சிலுவையை விட்டு இப்போ கீழே இறங்குறோன்னு வச்சுக்கோங்க. பாவத்தினால மீண்டும் கோவப்படுறோம், மீண்டும் பகைகளை உருவாக்குறோம், விரோதமாக இருக்கிறோம், வைராக்கியமாக இருக்கிறோம். இது சிலுவை விட்டு கீழே இறங்குறதுக்கு சமம். சிலுவை விட்டு கீழே இறங்க முடியுமா? ஒரு ஆள் ஒத்தாசை வேணும். அப்போ இதுக்கு ஒத்தாசை பண்ணுற ஆள் யாரு? பிசாசு தான். சிலுவையில்